அல்லது ஒரு பயம் எனக்கு இருக்குது, ஒரு கலக்கம் இருக்குது, ஒரு டிப்ரெஷன் எனக்கு இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, ராத்திரில தூங்க முடியல, எனக்கு ஒரு விடுதலை வேணும். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாயிருக்கிறது. ஏதோ ஒரு விடுதலை உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. ஒருவேளை சரீரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்கலாம். ஒரு வியாதி, பலவீனம், என் சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும், அந்த மாதிரி எண்ணத்தோடு வந்திருக்கலாம். உங்களுடைய ஆத்மாவில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு பாவ பழக்கம் தப்புன்னு தெரியுது, அதுலேருந்து விடுதலை வேணும், என்னால் விட முடியல, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட எனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம். கடன் பிரச்சனையில் நான் இருக்கிறேன், அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். எனக்கு விரோதமாக வழக்கு நடக்கிறது, பொய்யான குற்றச்சாட்டு, அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அல்லது ஒரு பயம் எனக்கு இருக்குது, ஒரு கலக்கம் இருக்குது, ஒரு டிப்ரெஷன் எனக்கு இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, ராத்திரில தூங்க முடியல, எனக்கு ஒரு விடுதலை வேணும். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. யார் இந்த ஆவியானவர்? அவர் எப்படி நமக்கு விடுதலை தர முடியும்? அவர் எப்படி நமக்கு விடுதலை தருகிறார்? அதை நான் உங்களுக்கு விளக்கி வேத வசனத்திலிருந்து சொன்ன பிறகு அவர் கொடுக்கிற விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, மனிதனின் 3 பகுதிகளை உடையவன் என்று வசனம் சொல்லுகிறார். ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, மனுஷியா இருந்தாலும் சரி, நமக்குள்ள 3 பகுதி இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 பகுதிகளை உடையவன் தான் மனிதன், மனுஷி. இந்த 3 பகுதியிலும் விடுதலை இருந்தாதான் ஒரு பூரண சமாதானம் காணப்படும். நல்ல கவனிங்க, இந்த 3 பகுதியிலையும் விடுதலை இருந்தால்தான் மனிதன் ஒரு பூரண சந்தோஷத்தோடு மகிழ்ந்திருக்க முடியும். இதுல 1 பாதிக்கப்பட்டால் கூட பூரண சமாதானம் இருக்காது. சிலருக்கு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு இருக்கும், ஆவியில பிரச்சனை இருக்கும். சிலருக்கு ஆத்மாவில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும், சரீரத்துல பிரச்சனை இருக்கும். அதனால அந்த முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டது ஆனா என்ன பண்றது, அப்படி சலிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அந்த உண்மையான சந்தோஷம் இருக்காது. ஏன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு முழுமையான சந்தோஷம் இல்லை? சரீரம் பாதிக்கப்பட்டிருக்குது, ஆவியில ஒரு பாதிப்பு இருக்குது. அதுலயும் விடுதலை பெற்றுதா ஒரு பூரண சந்தோஷம் உண்டாக முடியும். அந்த விடுதலையை தருகிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த 3 காரியத்துல நமக்கு விடுதலை வேணும். முதலாவது, உங்களுடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை வேணும். நான் தான் ரட்சிக்கப்பட்டேன்ல. ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுன்னு சொல்லும் போது, இயேசுடைய ரத்தம் நம்முடைய ஆத்மாவை கழுவுகிறது. அந்த ஆத்மாவில தான் பாவ கரை படிகிறது, தேவனோட ஐக்கியம் தடைபடுகிறது. அப்ப அந்த ஆத்மாவை, அந்த இருதயத்தை இயேசுவின் ரத்தம் கழுவின உடனே ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய உள்ளத்துல வருகிறது. உடனே வெளியிலே ஒரு மாற்றம் வருகிறது. மதுபானம் குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க பாட்டில தூக்கி தூர போட்டுறாங்க. சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க அதை தூக்கி தூர போட்டுறாங்க. வெளிப்பிரகாரமான சில பாவங்கள் உடனே போயிடும், அந்த மாற்றம். ஆனால் உள்ளான மனுஷன்ல காணப்படுகிற சில பரம்பரை சுபாவம் இருக்கு பாருங்க, அது உள்ளுக்குள்ள இருக்கும். பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி சில சுபாவங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். தப்புன்னு தெரியும், கோபம் வந்துருதே, என்ன செய்யறது? கோபத்தை வேண்டான்னு தான் நினைக்கிறேன், கோபம் வந்துருது. இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடுறேனே. இதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்துடுறேனே. இது தப்பு, இதை வேண்டான்னு நினைக்கிறேன், அதையே செய்துடுறேனே. அதுல ஒரு விடுதலை வேணும். அதுக்குதான் பரிசுத்தாவின் அக்கினி, அவர் அக்கினியாய் சொல்லப்பட்டிருக்கிறார்.
அவர் இறங்கிட்டார்னா அந்த ஜென்ம சுபாவத்தை மாத்திருவார். அந்த விட முடியாத பாவ வல்லமிருந்து விடுதலை கொடுத்துருவார். ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு இந்த மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனிதன் கதறுகிறான். முந்தின வசனங்களை வாசிக்கும் போது, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்து விடுகிறேன். கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபப்படுறேன். இச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், இச்சை வந்துருது. எது வேணான்னு நினைக்கிறேனோ அதை செய்துறேன்னு. நான் என்ன பண்றது? பரிசுத்தமா இருக்க நான் விரும்புறேன், ஆனா பாவம் செய்துறேன்னு. நான் விரும்பாததை செய்து விடுகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய போராட்டம். அப்ப யார் எனக்கு விடுதலை தருவாங்க? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டோடைய ரத்தம் கழுவி விட்டது. ஆனால் இந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து இன்னும் விடுதலை உண்டாகல. அது விடுதலை பெறுவதற்கு ஒருவர் வருவார், அவர் ஆவியானவர். ரோமர் 8:2 கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிட்டே. ஆவியானவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். அப்போஸ்தலர் 2 பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து அவருடைய தலையின் மேல் அமர்ந்தது. அக்கினி சுட்டரிக்கிற வல்லமை உள்ளது. முதலாவது நமக்குள் இருக்கிற சுயத்தை ஆவியானவர் சுட்டரிப்பார். அந்த பாவத்தை ஆவியானவர் சுட்டரிப்பார். அந்த பாவத்தினுடைய வேரை ஆவியானவர் சுட்டரிப்பார். அந்த கோபம், எரிச்சல், இச்சைகள் என்று விட முடியாமல் காணப்படுகிற அந்த சுபாவம், அந்த குணம் நமக்குள்ள இருக்கிறதுல ஜென்ம சுபாவம், அதை ஆவியானவர் சுட்டரித்து நம்மை புது மனிதனாய் மாற்றி விடுவார். நீங்க சீஷருடைய வாழ்க்கையை பாருங்க. இயேசுவோடு கூட 3 வருஷம் இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட 3 வருஷம் இருக்கிறாங்க. இயேசு கூப்பிட்டதுனால படகை விட்டுட்டாங்க, அந்த வலையை விட்டுட்டாங்க, சொந்த குடும்பத்தை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்துட்டாங்க. அப்ப எவ்வளவு தியாகம் பண்ணுவாங்க. இயேசுவோடு கூடயே இருக்கிறாங்க, சொந்த வீட்டுக்கு கூட திரும்பி போகவே இல்லை. 3 வருஷம் இயேசு கூடவே போறாங்க, அங்க தங்குறாங்க, அவர் கூடவே இருக்கிறாங்க. ஆண்டவர் உடனே அவங்களுக்கு இயேசு மூச்ச வீடுலாம் கொடுக்கல. தோட்டத்துல அவர் போய் ஜெபிக்கிறாரு, இங்க படுத்துக்கிடுங்கப்பான்றார். வெறும் மண் தரையில படுத்து கிடக்குறாங்க. இயேசுவோட 3 வருஷம் கூடவே இருக்கிறாங்க. ஆனா ஊழியத்தின் முடிவில் சிலுவையில் அறையப்பட போற நேரத்துல சண்டை போடுறாங்க. யார் பெரியவன்? நான் தான் பெரிய ஆளு, நான் தான் இயேசு கூட முதல்ல இருந்து இருக்கிறேன், நீ எனக்கு அப்புறம் தானே வந்த, நீ இல்லை, நான் தான் பெரிய ஆள். நீ முன்னால வந்திருக்கலாம், நான் தானே இயேசுடைய மார்புல சாய்ந்திருக்கிறேன், நான் தான் பெரிய ஆள். அதாவது பதவி சண்டை, பெருமை, ஒரு சண்டை போடுகிற சுபாவம், யார் பெரியவன் என்று சண்டை போடுகிற சுபாவம். இயேசு கூட 3 வருஷம் இருந்தாங்க. இயேசு அனுப்பின போது போய் பிசாசை துரத்தினாங்க, வியாதியஸ்தரை குணமாக்குனாங்க. ஆனா பெருமை போகல, பதவி ஆசை போகல, அந்த ஜென்ம சுபாவம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகு எந்த சீஷனாவது பதவிக்கு சண்டை போட்டாங்களா? இல்ல. இயேசு இருக்கும்போது கூட சண்டை போட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு யார் பெரியவன் என்ற பேச்சே வரவில்லை, யாருக்கு என்ன பதவின்ற எண்ணமே வரவில்லை. அவங்க மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? ஆவியானவர் இறங்கி அந்த ஜென்ம சுபாவத்தை சுட்டரித்து விட்டார், அந்த பாவ சுபாவத்தை சுட்டரித்து விட்டார். அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சுபாவத்தை கொண்டு வந்தார். அதுதான் ஆவியானவர் செய்கிற முதல் வேலை. ஜென்ம சுபாவத்தை மாற்றி விடுகிறார். இப்ப நம்ம ஜெபிக்க போகிற விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்கு எழுந்து நில்லுங்க, சீக்கிரமா எழுந்து நில்லுங்க. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. முதலாவது ஒரு விடுதலை உங்களுடைய ஆத்மாவில். உங்களுடைய ஆத்மாவில் விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்ப ஆவியானுடைய வல்லமை என் மேல இறங்கணும், ஆவியானுடைய அக்னி என் மேல இறங்கணும். ஆவியானவர் இப்ப அக்னியா இறங்க போகிறார். அக்னியாக அக்னியாக அக்னியின் வல்லமையாக சுட்டரிக்கிற ஆவியானவருடைய வல்லமை இறங்க போகிறாரு. உங்களுடைய ஆத்மாவில் இறங்க போகிறாரு. அந்த மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரிக்க போகிறாரு. இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள், கோபங்கள், சண்டைகள், அந்த புறங்கூறுகிறது,
அந்த பாவ கட்டுகளை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேற போகிறது. உங்களுடைய ஆத்மாவில் விடுதலை உண்டாக போகிறது. ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு. ஆவியானுடைய அக்னி என் மேல இறங்கட்டும். எனக்கு விடுதலை வேண்டும். என் ஆத்மாவிலே விடுதலை வேண்டும். இப்பொழுது என் ஆத்மாவிலே விடுதலை வேண்டும். இந்த பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை வேண்டும். வாய் திறந்து கேளுங்க, கேளுங்க. ஆவியானுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது. Yes, right now the Holy Spirit is coming upon you now. ஆவியானுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது. உங்க மேல் அக்னியாக இந்த வல்லமை இறங்குகிறது. அக்னி அக்னி இறங்குவதை உணர்கிறீர்கள். உங்களுடைய சரீரத்திற்குள் ஒரு அக்னி ஊடுருவி வருவதை உணர்கிறீர்கள். ஜென்ம சுபாவங்கள் அழியட்டும், பாவ சுபாவங்கள் அழியட்டும், பாவ சிந்தனைகள் அழியட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். அக்னி அக்னி, ஃபயர் 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 ஆஃப் த ஹோலி ஹோஸ்ட் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். Come upon everybody now. Consume the sinful nature now, Holy Spirit. ஆவியானவர் அந்த பாவ சுபாவத்தை சுட்டரிக்கட்டும். இப்போ உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறாரு. உடைய கைகளுக்குள்ள, உடைய கால்களுக்குள்ள, உடைய சிறுநீரகத்துக்குள்ள ஆண்டோடைய வல்லமை இறங்குகிறாரு. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறாரு. ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறாரு. ஆவியானவர் எங்கோங்க விடுதலை, ஆவியானவர் எங்கோங்க விடுதலை. Thank you Lord. கைகளுக்குள்ளே வல்லமை இறங்குவதாக, கால்களுக்குள்ளே வல்லமை இறங்குவதாக, சிறுநீரகத்துக்குள்ளே வல்லமை இறங்குவதாக, கர்ப்பப்பைக்குள்ளே வல்லமை இறங்குவதாக, ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. பக்கவாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முடக்கு வாதங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செயலற்று போன கைகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். செயலற்று போன கால்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. சிறுநீரகத்தில் சுகம் உண்டாவதாக. சகல நோய்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். சகல நோய்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டுகள் அறுக்கப்படுவதாக. I lose every bondage in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை.